நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இலக்கிய சீரியலோட முடிவு கட்டத்துல இந்த தாக்ஷாயணிக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கே அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரேவதியும் இந்த ஒரு உண்மைய சொல்லக்கூடாதுன்னு ரொம்பவே பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம கார்த்திகோட உயிருக்கும், அஞ்சலி பைரவியோட உயிருக்கும் ஆபத்து. இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால கண்டிப்பா இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவன் இந்த ஒரு ஜென்மத்துல திருந்த மாட்டான் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தாங்க நம்ம ரேவதி அம்மா தாக்ஷாயணி முன்னாடியே இந்த ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம கௌதம் ரொம்பவே ஆக்ரோஷமான நிலைமையில கண்டிப்பா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீதான்டா. நீ வாழ்றதுக்கான தகுதி எப்பவோ இழந்துட்ட அப்படின்ற ஒரு முடிவு கட்டத்தில் நம்ம எஸ்எஸ்கேவை அடித்து கொல்லலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த எஸ்எஸ்கே தப்பிச்சிருவான்னு அவனே நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா அதுக்குள்ளே தாங்க நம்ம ரேவதி கௌதம் போதும் நிறுத்து, பெத்த அப்பனே கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போவியா, நீ ஜெயிலுக்கு போகிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது, அதை நான் நீ ஜெயிலுக்கு போகணுன்னா இவ்வளோ நாளாக ஒன்று பொத்தி பொத்தி வளர்த்தேன், அதே சமயம் இந்த ஒரு உண்மையை மூடி மறைச்சனா அவன் அவன் பண்ண தண்டனைக்கு தப்புக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பரிகாரம் அவனுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி இந்த ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. ஆனால் இந்த தாக்ஷாயணிக்கு இப்போதாங்க பயங்கர கோவமே. போதும் நிறுத்து, யாரோ இவ்வளோ நாளாக என்ன ஏமாத்தலன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ காதலிச்சு கர்ப்பமாக்கி அவளை கருவலியே கொல்லணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நீ இந்த ஒரு உண்மையை தான் மூடி மறைச்சிட்டு இருந்தியா, இதுக்கு மேலே என் கூட வாழ்கிறதுக்கான உன் தகுதியே இல்லைன்னு இந்த தாக்ஷாயணி போலீஸ்கிட்ட இருக்கிற அந்த ஒரு துப்பாக்கி எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த தாக்ஷாயணி இந்த எஸ்எஸ்கேவை சுற்றுவாங்களா இல்லை சுடமாட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பைரவியோட உடம்புலையும் இந்த அஞ்சலியோட உடம்புலையும் பாமை செட் பண்ணி டைம் பாமை கண்டிப்பாக இந்த ஒரு பட்டனை அமுத்துனாவ இவங்க எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பவுமே பார்த்தீங்களானவா இந்த எஸ்எஸ்கேக்கு ஒரு பக்கம் நம்ம இந்த தாக்ஷாயணிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்பட போகிறோனோ, இல்லைனாவா கண்டிப்பாக இந்த இலக்கியாவோட சூழ்ச்சினால் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இலக்கியாவை நம்ம செத்தாலும் பிரச்சனை இல்லை உயிரோட மட்டும் விடக்கூடாது. ஏன்னா நடந்த குழப்பத்துக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற குழப்பத்துக்கும் முழு காரணமாக இருக்கிறது இந்த இலக்கியா தானே. தப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த எஸ்எஸ்கே அதிலேருந்து தப்பிக்கணும். அதனால் நம்ம தாக்ஷாயணி துப்பாக்கி எஸ்எஸ்கேக்கு நேராக வச்சுட்டு இருக்கிறத திருப்பி இப்போ இலக்கிய பக்கம் மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்களான்னா இறுதி கட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒன்று சேர போகிறாங்களா, இல்லை போதும் இது வரைக்கும் வாழ்ந்து இந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகங்கள்லாம் இதுக்கு மேலே வாழ தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே திரும்ப ரேவதி கூட சேர்ந்துட்டு என்னை ஏமாத்தினத்துக்கு உங்களை நான் தண்டிக்கலை, ஏன்னா உங்ககிட்ட ஏமாந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நானே அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த தாக்ஷாயணியும் அவளை கொன்னுடுவாளோ அப்படின்றது தாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்களா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி என்னை மன்னிச்சிரு, இந்த எல்லா உண்மையுமே உனக்கு நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு இந்த கௌதம் தான் என்னுடைய புள்ளனே, என்னை மன்னிச்சிரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் என்னை தண்டிச்சிடாத, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி திரும்ப வேஷம் போடுறது ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே எதுக்காக இந்த தாக்ஷாயணி கிட்ட இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கேன்னா அவகிட்ட இருக்கிற அந்த ஒரு சொத்து மதிப்பு அந்த ஒரு பணத்துக்காக தாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னு இந்த ஒரு ரேவதியை ஏமாற்றிட்டு இந்த தாக்ஷாயணி கிட்ட போனது முழு காரணமே அவளுடைய பணம் தாங்க. அந்த ஒரு பணத்தினால வாழ்க்கையே சுழன்றுச்சுங்க. இப்போ எப்படியாச்சு நம்ம ரேவதிக்கு பண்ண துரோகத்துக்கு ரேவதி கூட வாழ போகிறோன்னா இல்லை தாக்ஷாயணி கூட இவ்வளோ நாளாக ஏமாற்றி வாழ